மதியானம் வெளியிலே வர முடியல. அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு, திடீர்னு இந்த மாரி மேகம்லாம் மூடி, புயல் அடிக்கிற மாரி ஏதோ காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில்லுன்னு காத்தடிச்சு மழை பெய்யுற மாரி இருக்கவும் சரி, ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி இருந்தது. உடனே எங்க அம்மா கிட்ட போய் கேட்கலான்னு போனேன். ஆனா எங்க அம்மா முன்னாடியே அரிசியெல்லாம் ஊற வச்சு இன்னைக்கு நீர் உருண்டை செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு. யார் யார் வீட்டிலலாம் இந்த அம்மா கிரைண்டர், அம்மா மிக்சிலாம் இன்னும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்டில் அம்மா கிரைண்டர், அம்மா மிக்சி தான் இன்ன வரையும் ஓட்டிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. எப்படி பண்றது அப்படின்னு சொல்லட்டுமா? பச்சரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்கணும். தாளிப்புக்கு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இது முனையும் போட்டு நல்லா தாளிச்சுக்க வேண்டியதான். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் சேர்த்து அப்படியே எண்ணெய் சட்டியில் லைட்டாக கிண்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு வரும். அது கூடவே தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் துருவுறத கூட தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஷேப்பில் உருட்டி வச்சுட்டு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நீர் உருண்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.